ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லோச்சன் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹூ மேட் மீ பிரின்சஸ்ங்கிற ஒரு ஆனிமே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் எபிசோட். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆனிமியில் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கா, ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வருவாள். அதுமாதிரி இல்லை, இங்கே நிறைய ஹீரோஸ் இருப்பானுங்க, ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாகும். அதுமாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மேஜிக்கும் இருக்குது. பட் நம்ம ஹீரோயினை யார் பிரின்சஸாக மாற்றுறாங்கிறத இந்த இப்படியே சீன் கட்டாயம் அழகான ஒரு ராஜ்யத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அந்த இனி அட்டனேஷியா தான் உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேஜிக் பவர் போதும் உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த குட்டி பொண்ணு எழுந்திரிச்சு பார்க்குது. அப்படியே அவங்க அம்மா, உன்னை உங்கள் அப்பா நல்லா பார்த்துப்பாரு நான் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு இருந்துறாங்க. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தே புரிஞ்சு. அதுக்கப்புறமேட்டி அட்டனேஷோட அப்பா அவங்க ஃபோட்டோவில் எரிச்சிட்டு, எனக்கு இது வேணாம், இவளோட மெமரிஸ் இருந்தால் நான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன், ஏன் மேஜஸ்டி இப்படி பண்ணுறீங்க, இல்லை அவளோட இதை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட நான் ஐடியா இல்லை, அவள் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் மேஜஸ்டி அவங்க அம்மா இருக்கிற இடம் எல்லாம் மொத்தம் பத்தாவதுக்கு நம்ம சொந்த பொண்ணு அட்டனேஷை கூட பார்த்துக்க முடியாமல் கிட்ட சொன்னால் பார்க்க விருப்பலை. அங்கே கொஞ்சம் மேட்ஸ் தான் அந்த அட்டனேஷை பார்த்து பிரின்சஸ் பாவம், அவங்களால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இது வரைக்கும் உங்களை பார்க்கவே வரல. ஒருவேளை நம்ம பிரின்சஸ் கெட்ட நேரத்தில் பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் பேசிகிட்ருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோலாம் பொறுமையாக தான் வருவான். ஹீரோயின் இந்த அப்போ பார்த்தா வேற ஒரு டிமென்ஷனுக்கு போயிடா. அங்கே பார்த்தா அவங்க அம்மா அட்டனேஷன் சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா ஒரு கிறிஸ்டனை சங்கிலியில் கட்டி போட்டு அதில் புக்கு இருக்குது. அந்த புக்கு என்னென்னு சொல்லிட்டு கடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இது போகும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு துப்பிடா. பார்க்கும்போது அந்த கிறிஸ்டலாம் உடஞ்சி அந்த புக்கில் அப்படியே அங்கே இருக்கிற அவளோட மெமரிஸை பார்த்தா அட்டனேஷன், நீங்கள் பிரின்சஸாக நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நீங்கள் அது யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் காயப்படுத்திருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணுக்கு. இல்லை நான் அப்படி பண்ணல. அப்படியே பார்த்தா அந்த பையன் கையில் இருக்கிற புக் எரியுது. அட்டனேஷனை சுற்றி பிளாக் மேஜிக்காக இருக்குது. அப்பா கிடையாது, நான் இப்படி பண்ணல, நான் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுவேண்ணா, நீ என் பொண்ணே இல்லை, நீ இப்படி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பாவே அவங்கள வெறுத்து ஒதுக்குறா. என்னென்னு திரும்பி பார்த்தா அவளை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அங்கேயே அவள் கஷ்டப்பட்டு ரொம்ப முடியாத நிலைமையில் அவள் தன்னைத்தானே சூசைட் பண்ணி இருந்துக்கிறா. இப்படி நடக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு முடிக்கிறாள். என்னென்னு பார்த்தா அவள் அழுறா. அப்படியே அந்த மேடு பார்த்து சரி பண்ணுறாங்க அவளை. நீ அழுறீங்க, என்னாச்சு, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. சரி என்னாச்சு பிரின்சஸ், நீங்கள் அழுகிறீங்க, இவள் தான் இங்கே இருக்கிற மெயின் மேடு, இவள் தான் மேடுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருப்பா. அப்படியே இவ யோசிக்கிறா. நீங்கள் மட்டும்தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, இவங்க பேர் தான் லில்லியன், இவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட், இவங்க என்னை எத்தனை நாள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அப்படி எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் லில்லியன், நீங்கள் திரும்பி கனவு கண்டிருக்கேன் நினைக்கிறாமா, அந்த கனவால் தான் நான் பிரோதனைப்பட்டுருக்கேன் அப்படின்னு நான் அழுகுறேன். இல்லை நீங்கள் வேறு தாட்டி காரணமா, என்னது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அவள். அப்புறம் அப்படியே நாட்களும் போவேன். அவளால் இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கா அவள் என்ன இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜிக் குளம்னு சொல்லுவாள். ஆனால் எல்லாரையும் அந்த மேஜிக்கை பயன்படுத்த முடியாது. இங்கே நோபல்ஸால் மட்டும்தான் அந்த மேஜிக்கை பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் சொல்லிகிட்ருக்கா இதான் இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே யோசிச்சுட்டு இது யார், இதுதான் அவங்க அப்பா பிரின்சஸ். ஆமாம், இவர் தானே என்னை எத்தனை நாள் என் கனவில் கொடுமைப்படுத்துகிற அப்பாவை நான் பார்த்துருக்கேன், இவங்களை நான் மறக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்படியே பார்க்கும்போது அடுத்த சீன் தூங்க. அப்படியே கனவை யோசிச்சுட்டு நல்லாவே தூங்க மாட்டேங்கிறா. எனக்கே இப்படி நடக்குது, ஃப்யூச்சர் நடக்கும்போது தெரியாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா அவள். அப்படியே பார்க்கும்போது அந்த மேட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம பிரின்சஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாம் ஜோலியாக பேசிகிட்ருக்காங்க. அதுலேயே தூரத்தில் ஒரு மேடு, ஓ அப்படியா அழகான பிரின்சஸ்ஸா, நான் கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் சம்பாதிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது அப்படியே நம்ம பிரின்சஸை கட்டுறாங்க. அவங்க புக்கை படிச்சுட்டு அங்கே இருக்கும்போது அவங்க வெளியில் எட்டி பார்க்கும்போது எல்லோரும் வாங்க பிரின்சஸ் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி போகும்போது எல்லோரும் எங்கே போகிறீங்க,
நாங்கள் வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறோம் இந்த நானும் வர சொல்லிட்டு அவளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லோரும் பண்ணுறேன். லாஸ்ட்டு பார்த்தா அங்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது பிரின்சஸ், நீங்களும் இதனால் வேலை டக்குன்னு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் போய் பூ பறிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது இருங்க பிரின்சஸ் உங்கள் ட்ரெஸ் அழுக்காக போகுது அப்படிலாம் இருக்காது, நீங்கள் எங்கே இல்லைங்க நான் போய் பூலாம் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அப்படியே வந்து அந்த மெய்ட்ஸ்லாம் இவளுக்கு மயங்காத ஆளே இல்லை, அங்கே எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. வெளியே போகும்போது அந்த பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதுவா இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா நான் மாட்டேன். மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், சொன்னால் வழி தெரியாமல் நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஓ அப்படியா, சரி உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் வந்து வழி சொல்கிறேன் எனக்கு. சரி தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பலன்னு இருக்கிற பொருள்லாம் தெரியுமா, ஆனால் வந்து சரி இதுவா பாருங்க, இல்லை இது இல்லை, இதுவா இல்லை இது இல்லை, இந்த கலரா இல்லை, இதை பாருங்கள் அந்த பூவை, இதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் கேட்குறது வேறு மாதிரி, அது ரொம்ப கட்டியாக இருக்கும் பலன்னு எனக்கு நீங்கள் கேட்குறத பார்த்தா ஏதாட்டி ஸ்டீல் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கா. ஐயோயோ எப்பா என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிச்சு இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்ல வேலை இது ஒரு வேளை நம்ம மாட்டிப்போம், சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிற சொல்லும்போது போகலாமா, இவளை நம்பி போனால் குட்டி சாத்தா மாட்டி விட்டுருமான்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வேறு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நீங்கள் கிச்சனில் இருக்கணும், கிச்சனில் இங்கே என்ன இருக்கும், இல்லை நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க, ரூபி பேலஸ் பொறுத்த வரைக்கும் கிச்சனில் தான் ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்கும். இங்கே மெய்ட்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அந்த மெய்டோட பிளேட்டில் பார்த்தீங்களா, ஆமாம் இங்கே அழகான ரூபி கல்லாம் இருக்குங்களுக்கு, ஆமாம் இதான் நான் சொன்னேன், எப்போனா எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு அவ்வளோ வாய்ப்பு வந்துட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணு, சரி வெயிட் பண்ணுங்க நான் வந்து போய் ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் மற்ற நிமிஷம் வந்து அப்படியே போய் மேட்கிட்ட இல்லைங்க ஒரு நிமிஷம், என்ன வேணும் பிரின்சஸ், எனக்கு ஒரே ஒரு சாக்லேட் கொடுங்க ரொம்ப க்யூட்டாக கேட்பாங்களா, இல்லை முடியாது தெரிஞ்ச திட்டம் உனக்கு ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன்று மட்டும் ப்ளீஸ்ன்னு சொன்னதுக்கு இல்லை வேணாம் லேடி லில்லியாவுக்கு தான் திட்டுவாங்க, ஒன்று கொடுங்களேன் மேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களே பார்த்துட்டு கொடுக்குறாங்க ஒன்று, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு லேடி லில்லியா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சொல்லும்போது சரி அப்படி தெரிஞ்சால் கொண்டு உனக்கு அப்படியே அவள் ப்ரைஸ் கொடுக்குறா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் கிச்சனுக்கு அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் பவர் என்னன்னு சொல்லி காட்டுவா. அதுக்கு அப்படி அந்த மெய்டு பயங்கரமான ஆளாக இருப்பா போலே, நிறைய வித்தெல்லாம் கற்று வச்சிருக்கா. அப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான பொருட்களையும் திறந்து பார்க்க அப்படியே நான் மற்ற நேஷம் வந்து கிச்சனுக்கு கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது நிறைய ஜொல்லாக இருக்குது.